ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கோதுமை மாவில் இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறேன். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு கோதுமை மாவை போட்டுக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு சுகர் போட்டுக்கோங்க. நான் அந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 பட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுலில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சுகர் பவுட்ரை போட்டுக்கலாம். இப்போ அதே ஜாரில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் செவ்வாழை போட்டிருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் போட்டுக்கிடலாம். 2 கூட போட்டுக்கிடலாம். டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம பவுட்ரு எல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு அந்த வாழைப்பழ பேஸ்ட்டை போட்டுக்கிடலாம். வாழைப்பழத்தை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் அந்த வாழைப்பழம் திட்டு திட்டாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நம்ம 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே அளவு. வேஸ்ட்டாக எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். நம்ம எந்த கப்பில் மாவு போடுறோமோ அந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறினாலும் ஓகே தான். ஆனால் 1 மணி நேரம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவை பிசைஞ்சிக்கிடலாம். அப்போ தான் கையில் ஒட்டாது. இப்போ ஒரு சின்ன உருண்டை போட்டு பார்ப்போம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். நீங்கள் அதை போட்டுட்டு மாவு போட்ட உடனேவும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மிலையே தான் இருக்கணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக உடனே எடுத்துக்கோங்க. இப்போ கையில் நனைச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் உருண்டை போட்டுக்கோங்க. சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க, பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். சிம்மிலையே தான் வேக விடணும். இல்லாட்டி மேலே மட்டும்தான் மொறு மொறுன்னு வந்திருக்கும், உள்ளுக்கு வேகவே செய்யாது. அதனால் சிம்மிலையே வச்சுருங்க.
இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கரலாம். கரிகிராமல் பார்த்துக்கோங்க, சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் மாவு வேகும். இல்லாட்டி மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளுக்க வேகாது. நீங்கள் கோதுமை மாவு வந்து கடையில் கோதுமை பாக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதில் ஒன்றுமே கலக்க வேணாம், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டில் ரேஷனில் வாங்கின கோதுமையாக இருந்து நீங்கள் பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போ 1 கப்பு 1.5 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமை பாக்கெட்டாக இருந்தால் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் ரேஷனில் வாங்குகிற கோதுமையை பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவும் 1/2 கப்பு மைதாவும் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குகிற மாவுனா வேணாம், எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோடனே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு போண்டா நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.